ஹே காய்ஸ், நீ டே 4 ஆஃப் 365 டேஸ் சேலஞ்சு காய்ஸ். காலையில் எழுந்துச்சி வெளியே வந்து பார்த்தா கிளைமேட் சரியான சில்லு காய்ஸ். அந்த சில் கிளைமேட்டில் அப்படியே வெளியே வந்து தண்ணியை குடிச்சிட்டு பக்கத்தில் நம்ம டூத் பேஸ்ட் எடுத்து ப்ரெஷ்ஷும் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொன்று என்னென்னா உடம்பு சரியில்லை கைஸ். அதனால் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கண்டுக்காதீங்க சரிங்களா? சரி ஓகே கைஸ். ப்ரெஷ் பண்ணி முடிச்சதும் ஒரு கப் காஃபியை குடிச்சிட்டு அப்படியே ஒரு 3 பிஸ்கெட்டையும் சாப்பிட்டுட்டு காலைல ஃபஸ்ட்டு மீலான ஒரு தோசை அப்புறம் ஏதோ வச்சுருந்தாங்க கைஸ், அதையும் சாப்பிட்டுட்டு வேலையை கிளம்பிச்சு கைஸ். வேலையில் போய் பார்த்தா தான் தெரியுது இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு சம்பவம் பெருசாக பண்ண போகிறாங்கன்னு. அது என்னென்னா நம்மளை வேலையை விட்டு தூக்க போகிறாங்களா இல்லை நம்ம வேலையை விட்டு வெளியே போகிறோமான்னு தெரில. கண்டிப்பாக நாளைக்கு போடுற வீடியோவில் வரும். அப்புறம் இன்னொன்று கைஸ், கண்டிப்பாக எல்லாத்தையும் சொல்கிறேன். காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்களும் சரி, காலேஜ் படித்து முடித்தவங்களும் சரி, உங்களோட கோலை வந்து இப்போயே செட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா கைஸ்? ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரக்கூடிய மோஸ்ட்லி நிறைய கம்பெனியில் நம்மள மாதிரி பட்ட ஸ்டாஃப்ஸ்லாம் அவங்களுக்கு வெறும் மேன் பவர் மட்டும்தான். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு கைத்தொழில் கையில் வச்சுக்கோங்க. என்னடா இவன் பூமர் மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படிலாம் இல்லை கைஸ். எனக்கு இன்றைக்கி பட்டிருக்கு, அதனால் எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது ஒரு தொழில் இருந்துச்சுன்னா நம்ம இப்படி இருந்திருக்க மாட்டோமே அப்படின்ட்டு. அதனால் இப்போ ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால் என்ன சொல்கிறேன்னா, அதனால் எல்லோரும் ஒரு கைத்தொழில் கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க. அது இப்போ உங்களுக்கு யூஸ் ஆகுமோ இல்லையோ, ஃப்யூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் கைஸ். அப்புறம் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஏன்டா பண்ணல அப்படிலாம் கேட்காதீங்க. இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணல மைண்ட் செட்டே இல்லை கைஸ். ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு சரிங்களா? அதனால் நாளைக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட்டோடய வரேன். அன்டில் டாட்டா பை.